எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து மிளகு போண்டா. இந்த போண்டா காலையில் டிஃபனோடு வச்சு சாப்பிடவும் அருமையாக இருக்கும். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ உளுந்து. 2 வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் இப்போ கிரைண்டரில் அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம். உளுந்தில் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு உளுந்து இப்போ கிரைண்டரில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ பாதி அளவுக்கு மஞ்சள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மஞ்சிடுச்சு. கிரைண்டர்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டர்லேருந்து மாவு எல்லாத்தையும் வழிச்சாச்சு. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அரிசி மாவு சேர்க்கறதுனால போண்டா மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் அதே சமயம் எண்ணெய் இழுக்காமலும் இருக்கும். இப்போ 2 மாவையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு 3/4 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்குன்னு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். நான் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. இப்போ போண்டா சைஸுக்கு மாவு எடுத்து உருட்டிக்குங்க. உருட்டி எண்ணெயில் போடுங்க. அடுப்பை மீடியமான தீயிலே வச்சு போண்டா போடுங்க. போண்டா போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி சொயிட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து ஒரே கலராக வரும். இப்போ போண்டா நல்லா வெந்துடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.